வாழ்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் என்பதில் தெய்வீகமான தியானத்தை தொடர்ந்து சிறப்பான ஒரு சொற்பொழிவை நாம் கேட்டு மகிழ இருக்கிறோம் என்பதை விட நம்ம வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் நாம் உயர இருக்கிறோம். ஏன்னா இன்றைய சிந்தனை உண்ணும் உணவை மருந்தாக மாற்றக்கூடிய முறை. உணவே மருந்து என்பதுதான் நம்ம முன்னோர்களுடைய கோட்பாடு. முன்னோர்களுடைய கோட்பாடு மட்டுமல்ல, ஆங்கில மருத்துவத்தை துவங்கிய அதனுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய ஹிப்போக்ராட்டிஸ் அவருடைய கூற்றுமே உணவே மருந்து என்பதுதான். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அப்ப உலகம் முழுக்க பல ஞானிகளும் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட கருத்து இந்த உணவே மருந்து என்பது. ஆனா இன்னைக்கு நம்ம உணவு சாப்பிட்டே இருக்கிறோம், வேற ஒரு மருந்தையும் உணவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மருந்தே உணவாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப எவ்வளவு நம்ம ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. அப்ப நாம உண்ணக்கூடிய உணவை சரியாக உண்டாலே உடலிலே நோய் வராது என்று திருக்குறள் முதல் கொண்டு பல நூல்கள் நமக்கு சொல்லுது. உடல் சரியாகிவிட்டால் உடலுக்குள் இருக்கிற உயிர் சரியாகிவிடும், உயிரிலிருந்து வெளிப்படுகிற மனம் சரியாகிவிடும், இது அனைத்துக்கும் அடிப்படையா இருக்கிற அறிவு சரியாகிவிடும், நாம இருக்கக்கூடிய ஆத்மாவும் குணமாயிரும். அப்ப உணவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப உணவை மருந்தாக்கக்கூடிய முறையை இன்னைக்கு அகிலா அம்மா அவங்களுக்கு மேல இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த துறையிலேயே பல்லாண்டு காலம் சேவையாற்றி வர்றாங்க. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பற்றி சொல்லி அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வாழ்வியல் அவங்களும் இருக்கிறாங்க. அது அதை விட முக்கியம். அம்மா அவங்களோட ஒவ்வொரு சிந்தனையுமே மிக ஆழமான பல கருத்துக்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நமக்கு இந்த சிந்தனை உரை கொடுப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிச்சயமா கேட்டு பயன்பெறுவோம். அம்மா அவங்கள வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு வாழ்க வளமுடன். நிச்சயமாக ஐயா, நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு மிக்க நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வேதாத்திரியத்தை வாழ்வில் பயன்படுத்தி நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு நாம மேலும் மேலும் நன்றி கடன் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நம்ம எப்பவுமே ப்ரிவென்ஷன் பத்தி தான் அதிகமா பேசுவோம். அதாவது நோய் வருவதற்கு முன்னாடி நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு தான் நாம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வழியில தான் நாம இந்த மாதிரி நிறைய கருத்து பரிமாற்றங்களை நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு 11 வருடங்களாக. ஏன்னா எப்பவுமே ஒரு சிகிச்சையே கொடுத்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை விட ரொம்ப எளிமை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனா நோயற்ற ஒரு நோய் வாய்ப்பட்ட நிலையில தான் நாம என்ன பண்றோம்னா, இனிமேலாவது இதை சரி பண்ணிக்கிட்டு இனிமேலாவது நம்ம உடம்ப சரி பண்ணிக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு பாதிக்கப்பட்ட பின்னாடிதான் ஒரு தெளிவுக்கே வர்றாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம வீடுகள்ல இன்றைக்கு சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே நோயுடைய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வருது. அதுலயே நாம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு இப்ப கடந்த ஒரு 5 வருடங்களா நான் கவனிக்கிறேன், பல பேருக்கு அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்தாச்சு. அப்படி ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், வருமுன் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்படுற அந்த நிலையும் அவங்க இழக்கக்கூடிய அந்த நிம்மதியையும் பார்க்கும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது நமக்கு ஒரு பதட்டம் பயம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆடுறோம், நாமளே பாதிக்கப்பட்ட ஒரு உணர்வுக்கு நம்ம போதும் நம்ம இதெல்லாம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு தற்காப்பு நிலைக்கு வந்துடுறோம்.
அந்த வகையில நாம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை, அதை எப்படி மருத்துவமா மாத்துறது. இது தெரிஞ்சுட்டா ரொம்ப எளிமை இல்லைங்க. எப்பவுமே நாங்க சொல்றது உண்டு, பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 3 விதமான உணவு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாத்வீக உணவு, ராஜச உணவு தெரியும் இது எல்லாருக்கும். சாத்வீக உணவுங்கிறது நம்மளுடைய உணர்வுகளையும் உடலையும் அனைத்தையுமே 5 உடல்களையுமே பேணி பாதுகாக்கக்கூடியது, எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது சாத்வீக உணவு. ரொம்ப சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு கோபம், எரிச்சல், எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு மோசமான உணர்வுகளால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சாத்வீக உணவு உங்களுக்கு அந்த உணர்வை கொடுத்துரும். நல்ல ஒரு அமைதியான, சாந்தமான, ஒரு நிம்மதியான, ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துரும். அதுதான் சாத்வீக உணவு. ஸோ உணவே நமக்கு சாத்வீகத்தை கொடுக்குமா? ஆமா. அந்த வகையில நாம எப்பவும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உணவு எது அப்படின்னு சொன்னா இயற்கை உணவு. அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த அந்த மிக அரிய படைப்பு, இந்த காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள் எல்லாமே அதை அப்படியே நாம எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னுடைய தன்மையை மாற்றாமல் நாம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக எப்படிப்பட்ட தாமச எண்ணத்தோடு இருந்தாலும், உணர்வுகளோடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மை சாத்வீகமாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொன்னா இயற்கை உணவு, சமைக்காத உணவு. இது ஒரு கேட்டகரி. அடுத்தது ராஜச தாமசம். நமக்கு தெரியும் ராஜசம்ங்கிறது ஒரு கம்பீரம், ஒரு தன்னம்பிக்கை, அதுவும் நல்லதுதான். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சுயநலத்தை கொடுக்கும். ராஜசம் அப்படிங்கிறது தன்னாடு தன் மக்கள், அது ஒரு விதமான சுயநலம் தான், பொதுப்படையான ஒரு சுயநலம். அதே சமயத்துல ஒரு கட்டமைப்பு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள சட்ட திட்டங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியது ஒரு ஆளுமை தன்மை. அதான் ராஜச உணவுன்னு சொல்லி. அந்த உணவு நம்மை ஆளும். நம்ம ஒருவேளை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளை என்ன மாத்திரும், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்துல உணவு என்ன பண்ணுது, நம்மளுடைய மனதை, நம்முடைய உணர்வை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தாமசம் என்பது அப்படின்னா என்னன்னா நம்ம கண்ட்ரோல் எதுவுமே பண்ணவே முடியாது. அது எண்ணங்களை மட்டும் கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத சில குணங்கள், குணங்கள்லாம் எதோ சொல்றோம். நம்ம ஆசைப்படுறது மக்களுடைய அடுத்தவங்களை காயப்படுத்தி அதை பார்க்கறது நாம அப்படி பொது பேச முடியாது. அப்படி அந்த குணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கீழான குணம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உதாரணமா தெரியும்னு தெரியல, நம்மளுடைய திறமைகள்ல நாட்கள்ல பயன்படுத்த மாட்டாங்க. நாம இன்னைக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு பூண்டு, வெங்காயம். அப்பதான் சின்ன வெங்காயம் அதிகம். இது அப்படின்னா கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எல்லாத்துலயுமே நல்ல சின்னது கெட்டது இருக்கும். நல்லது இருந்தாலும் 1% கெட்டது இருக்கும். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு எல்லாத்துலயுமே, மனிதன்கிட்டையும் அப்படிதான். ஸோ இந்த 2 பொருளிலையுமே அது உண்டு. ஒண்ணு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய, நோய் எதிர்பார்த்தலை தரக்கூடிய ஒரு என்சைம் இருக்கு. அதோடு சேர்ந்து நம் உடலில், நம்மளுடைய மனதில், நம் புத்தியில் எது நமக்கு ஆகாதோ அந்த குணங்களை தூண்டிவிடக்கூடியது. நாம அமைதியா இருக்கணும்னு நினைச்சா கூட என்ன பண்ணோம், இது ரெண்டும் எது கீழான எண்ணமோ குணமோ தேவையற்றதோ அதை தூண்டிவிடும். எனக்கு தெரியாம நான் கொஞ்சம் தப்பட்டுட்டேன், அறியாம நான் தப்ப என்னத்தால் நீங்கள் எண்ணால் இருப்பேன். நீங்க
அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அகிலாம்மா அம்மா அம்மா வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கம்மா. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. இல்லம்மா இல்ல பிரேக் ஆகுது. மத்தவங்க யாராவது மெசேஜ் போடுங்க. ஆமா ரொம்ப பிரேக் ஆகுதுமா, ரொம்ப பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி தான் வருது. ப்ளூடூத் இல்லைங்கம்மா இல்ல இல்லைங்கம்மா வாய்ஸ் பிரேக்கா தான் இருக்கு. கேக்கல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இப்ப கேக்குதாங்கம்மா நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்கம்மா. ஓகேம்மா ஓகே. கிளியரா இருக்கா? ஓகே சரி ஓகேங்கம்மா. சாரி இது வரைக்கும் நான் பேசுனது கிளியரா இல்லையோ. சரி நான் திருப்பி ஒரு தடவை சிம்பிளா சொல்லிடுறேன். நாம உண்ணக்கூடிய உணவு முறைகள்ல ஏற்கனவே நமக்கு தெரிந்த 3 விதமான உணவுகள். ஒண்ணு சாத்வீக உணவு, இன்னொரு ராஜச உணவு, இன்னொன்னு தாமச உணவு இல்லைங்களா? சாத்வீக உணவுங்கிறது நமக்கு நல்ல ஒரு அமைதியையும் நல்ல மேலான குணங்களையும் நமக்கு கொடுக்கும். மேலான மனித பண்பு. அதிலும் அடுத்ததாக நாம இறைநிலையை அடையக்கூடிய, இறைவனாகவே மாறக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு நல்ல குணங்களையும் பண்புகளையும் கொடுக்கக்கூடியது சாத்வீக உணவு. சாத்வீகம்னா சாந்தம், நம்மள மனித நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய உதவி செய்யக்கூடிய உணவுகள் சாத்வீக உணவு. அடுத்தது ராஜசம் அப்படிங்கிறது ஒரு விதமான சுயநலம், அதாவது பொதுநலத்தில் சுயநலம்னு சொல்லுவோம். ஒரு ராஜாவினுடைய பண்பு என்னவாக இருக்கும்? தன்னாடு தன் மக்கள், அதுதான் முதல்ல. சோ அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியது, ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் எதுன்னு சொன்னா அந்த ராஜச உணவு. உதாரணமா நாம இன்னைக்கு சேர்த்து சாப்பிடக்கூடிய உப்பு புளி காரம் இல்லைங்களா, சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடியது. சாத்வீக உணவுங்கிறது இயற்கை உணவு. சமைக்காத காய்கறிகள் பழங்கள் நமக்கு எந்த நிலையிலும் நாமளே கோவப்படணும்னு நினைச்சாலும், நாமே மத்தவங்களை தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும், தவறாக எண்ணினாலும், நம்மளுடைய தவறான குணம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அழுத்தி நம்மை நல்ல விதமாக வெளிப்படுத்த நமக்கு தூண்டக்கூடியது, நல்ல குணங்களை வெளிப்படுத்த உதவி செய்யக்கூடியது, நல்ல குணங்களை வளர்ப்பதற்கு உதவி செய்யக்கூடியது எதுன்னு சொன்னா சாத்வீக உணவு, இயற்கை உணவு. சாதாரணமாக மசாலா இல்லாத ஆவியில் வேக வைத்த சாப்பாடு, கஞ்சி, இது மாதிரியான உணவுகள். ராஜச உணவுங்கிறது கொஞ்சம் உப்பு புளி காரம் என்று அவசியமான அறுசுவைகளும் நிறைந்த உணவு ராஜச உணவு. தாமச உணவு என்பது விலங்கினங்களினுடைய பண்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, தவறான கீழான எண்ணங்கள் அதை தூண்டக்கூடியது இது தாமச உணவு. அதாவது எரிச்சல், கோபம், அவர்களை அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுவது, அடுத்தவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து கொள்வது, அடுத்தவங்க காயப்படுறத பார்த்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது, சுயநலம், முழுக்க 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 சுயநல எண்ணம், இது தாமசம். இது 3 நமக்கு தெரியும். இப்ப நம்ம புதுசா ஒண்ணு சொல்ல போறோம், என்னன்னா மருத்துவ உணவு. அது என்ன அப்படின்னா, சாத்வீக உணவாக இருந்தாலும், தாமச உணவாக இருந்தாலும், ராஜச உணவாக இருந்தாலும், நீங்க எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அந்த உணவை சரியாக மாற்றி மருத்துவ குணத்தை மட்டும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. இது உணவு கிடையாது, இது ஒரு முறை. சோ எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய முறையிலேயே அது மருத்துவ குணம் நிறைந்ததாக மாற்ற முடியும். அது எப்படி? ரொம்ப எளிமை. ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இயற்கை மருத்துவம் இன்றைக்கும் மக்களால அதிகமாக பின்பற்றப்பட முடியாமல் இருக்கு. ஏன்னு சொன்னா, இயற்கை மருத்துவத்தில் சமைக்காத காய்கறிகள், பழங்கள், முளை கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள் தான் உணவு, அதுதான் மருந்து அப்படின்னு பல காலங்களாக நாங்க அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோம். அது உண்மை, அதுல எந்த மாற்றத்துல 4448 நோய்களுக்கும் ஒரே மருந்து இயற்கை உணவு. அது என்ன எல்லா நோய்களும் சொல்றீங்க?
அப்படின்னா முழு ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் கிடையாது, மனதும் நம்மளுடைய புத்தியும், இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய ஆன்ம கர்ம வினை பதிவுகள் அத்தனையும் சரி செய்யக்கூடியது இயற்கை உணவு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இதை பத்தி நான் ஒரு தெளிவு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இதை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு தெரிஞ்சிடும். இயற்கை உணவை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. நம்பர் 1, உடல் ரீதியான எந்த நோயாக இருந்தாலும், எந்த பாதிப்பாக இருந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், வாட்எவர், எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், இயற்கை உணவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 100% குணம் மட்டுமே. குணம் மட்டும்தான், கியூர் மட்டும்தான். இன்கியூரபிள், இம்பாசிபிள் இது வார்த்தையே கிடையாது. காரணம் இயற்கையினுடைய வரம் இந்த இயற்கை உணவு. சரி, இயற்கை உணவு என்பது இன்னைக்கு மருந்து அடிச்சுதானே வருது, அதை எப்படி நாங்க சாப்பிடுறது அப்படின்னா, இந்த ஒண்ணுத்துக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பயம் போயிடும். நாம உயிரோடு இருக்கோம், நம்மை காட்டிலும் பலசாலியாக ஒருத்தர் வந்தா நாம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளால எதிர்த்து போராட முடியுமா? முடியாதா? டெட் பாடினால ரொம்ப சோம்பேறியா ஒருத்தன் வந்து மிரட்டினா கூட அவனால எதிர்த்து போராட முடியுமா? முடியாது. சோ இயற்கையில் கிடைக்கக்கூடிய சமைக்காத உயிர் உள்ள, உயிர் சக்தி உள்ள இயற்கை உணவை உண்பவர்களால மட்டும்தான் நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையோடு அவங்க ஆரோக்கியமா வாழ முடியும். சமைத்த உணவுகள் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். ஆனா நான் இப்ப சொல்றது, உங்களுக்கு ஒரு மருத்துவம் வேணும், ஒரு சிகிச்சை வேணும், மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இல்லைன்னா இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இதுக்கு மேல நான் மோசமா பாதிக்கப்படக்கூடாது, இதோடவே நான் இதை சரி பண்ணிடணும். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அக்யூட் கண்டிஷன், சப் அக்யூட் கண்டிஷன், கிரானிக் கண்டிஷன், ஃபைனல் ஸ்டேஜ் இப்படின்னு இருக்கு நோய் நிலைகள்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே அது அறிகுறிகளாக இருக்கும் பொழுதே நீங்க இயற்கை உணவுக்கு மாறி. வணக்கம். உடல்ல ஒரு வாட்டி பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி வந்திருக்குமா? அம்மா இப்ப நல்லா வருதுங்கம்மா. இல்ல இப்ப கரெக்டா இருக்குமா? சிவஸ்ரீமா இப்ப ஒரு நிமிஷம் பிரேக் ஆச்சு. ஓகே ஓகே. நடுவுல கால்ஸ் வருது பாருங்க, அதனாலதான். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். நன்றி. இயற்கை உணவை பொறுத்தவரை, நம்மளுடைய நோயை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் இயற்கை உணவை கையில் எடுக்கும் பொழுது அது முற்றிலுமாக பக்க விளைவுகளே இல்லாமல், அதான் சொல்லுவாங்க தடயமே இல்லாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் சரி பண்ணும். இதுதான் இயற்கை உணவினுடைய சிறப்பு, அதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படையே. வேற என்ன சிகிச்சை எடுத்தாலும் எடுக்கலனாலும் இயற்கை உணவை மட்டும் கையில் எடுத்துட்டீங்கன்னா எந்த கண்டிஷன்லயும், எந்த வயதிலும், எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நோயையும் தீர்க்க முடியும். இது வந்து காலங்காலமாக நம்ம அனுபவித்துட்டு வரக்கூடிய விஷயம். ஒன்னே ஒண்ணு, நம்ம மக்களுக்கு இதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி, சின்ன விஷயம் தான் ஆனா பெரிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சமைக்காத சாப்பிடுறது. பழங்கள் சாப்பிடலாம், அதுவும் 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நீங்க 10 நாள் 15 நாள் 30 நாள் சாப்பிட சொல்றீங்க. எப்பவுமே இயற்கை மருத்துவத்துல, என்னுடைய மருத்துவ மையங்கள்ல நான் சொல்லக்கூடிய ஒரே குறிக்கோள், உங்களுக்கு எந்த நோய் வேணா இருக்கட்டும், 30 நாட்கள் இயற்கை உணவை சாப்பிட்டு விடுங்கள். 3 வேளை, காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை சமைக்காத காய்கறிகள், பழங்கள், கொட்டை பருப்புகள் உங்களுடைய விருப்பம். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம், உங்க நாக்கு என்ன சுவை கேட்குதோ அதை சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் அது நெருப்பிலோ சூரிய ஒளியிலோ அல்லது கேஸ் ஒளியோ எதுலையும் போட்டு வேக வைத்து இருக்க கூடாது, தன்மை மாறி இருக்க கூடாது. அவ்வளவுதான், அதனுடைய தன்மை மாறிக்கூடாது, சமைச்சிருக்க கூடாது, வேக வச்சிருக்க கூடாது, எண்ணெயில பொரிச்சிருக்க கூடாது, வதக்கி இருக்க கூடாது. இதுக்கு பேர் தானே இயற்கை உணவு, சமைக்காத உணவு, நோ ஆயில் நோ பாயில். இப்படி 30 நாட்கள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரியா போடும். அதுக்கு இயற்கையின் சார்பில் நான் கேரண்டி. ஆனால் மக்கள் சொல்றது, 1 நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், 10 நாள் சாப்பிடலாம், நீங்க 30 நாள் சாப்பிட சொல்றீங்க, நாள் குணமாகணுமா இல்லையா? ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், ரொம்ப சிவியரா டயபெட்டிஸ்ல அஃபெக்ட் ஆனவங்களாகட்டும், அல்லது ஒரு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இதய பாதிப்பு, இந்த மாதிரி
மிக மோசமான ஒரு அக்யூட் கண்டிஷன் அல்லது மோஸ்ட் கிரானிக் கண்டிஷன்ல மோசமா பாதிக்கப்பட்டவங்க இதுக்கப்புறம் சிகிச்சையே எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த இயற்கை மருத்துவத்துக்கும் இயற்கை உணவுக்கும் நீங்க வர்றீங்க. உங்களையும் சரி பண்ணுது இந்த இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு. அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க என்ன சொல்றோம், எந்த ஒரு செலவும் இல்ல, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, மன உளைச்சலும் இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே தானே சரி பண்ணிக்க சொல்றோம். ஓகே, இப்போ என்னோட இயற்கை உணவு எடுத்துக்கிட்டு 30 நாள்ல சரியாக வேண்டாம், எனக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இல்ல பித்தப்பையில கல் இருக்கு, இல்ல சிறுநீரகத்துல கல் இருக்கு, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது ஒரு எனக்கு 1 மாசம் இல்ல 3 மாசம் 6 மாசம் நான் டைம் எடுத்துக்கிறேன், அப்படி நான் பொறுமையா சரி பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு பெரிய அளவுல ஒரு உறுப்பு பாதிப்பு கிடையாது, ஆனால் நான் இயற்கை மருத்துவத்துல, மருந்தில்லா மருத்துவத்துல இயற்கை உணவு சாப்பிட்டு நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, இயற்கை உணவு அப்படிங்கறத எடுத்து வச்சிருங்க. முடிந்தால் இயற்கை உணவு ஒரு நாளைக்கு 2 முறையாவது, மீதம் ஒரு வேளை நீங்க சமைத்த உணவு சாப்பிடலாம். இல்ல எனக்கு ஸ்லோவா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சரி பண்ணணும், உங்களுக்கானதுதான் இன்னைக்கான டாபிக். அந்த உண்ணுகிற முறையை மாற்றிக்கொண்டால் நீங்கள் இயற்கை உணவை மட்டுமே உண்டு உங்களை சரி செய்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. தெளிவா சொல்லிடுறேன், 30 நாட்கள் இயற்கை உணவு நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய நோய் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தது, இனி வர இருப்பது, இப்ப உங்களுக்கு இருக்கிறது எந்த நிலையில் இருந்தாலும், மீண்டும் சொல்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் 100% அது குணப்படுத்தும் நிலைக்கு போயிடும். ஒருவேளை என்னால இயற்கை உணவு சாப்பிட முடியாது, சமைத்த உணவு தான் சாப்பிட முடியும், நான் வேலைகள்லாம் செய்யறேன், நிறைய செய்யறேன், என் மனசு அதை எனக்கு அவ்வளவு ஸ்டாமினா இருக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் சரி பண்ணணும், அவ்வளவு அவசரம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த வழிமுறைக்கு போகலாம். என்ன பண்ணலாம், உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிடுற உணவு எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உண்ணுகிற முறையை மட்டும் மாற்றுங்க. சரியா? அதுல முதலாவது என்ன செய்யணும், முதலில் பசி எடுக்கணும் உங்களுக்கு, அதுவரை குறித்த எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. நம்பர் 1, பசி எனக்கு தெரியல அப்படின்னா வேதாத்ரி மகரிஷி ஐயா மையங்கள் நிறைய இருக்கு, இறை சாதனை மார்க்கம் போல நிறைய மையங்கள்ல மௌனம் அதோடு உண்ணா நோன்பும் வச்சிட்டு இருக்கிறாங்க. சோ உண்ணா நோன்பு எங்களை மேல நிறைய பேர் இயற்கை மருத்துவ மையங்களையும் 2 நாட்கள் உண்ணா நோன்பு வைக்கிறோம். அதாவது வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி 2 நாட்கள் உண்ணா நோன்பு இருங்கள். இது முதலாவது. உண்ணா நோன்பு உயரிய மருந்து. நான் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு உண்ணா நோன்பை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கிட்டேன். மிக மருத்துவ முறை உண்ணா நோன்பு. விரைவில் குணம் பெறணும்னா சாப்பிடாம கிடக்கணும், அதுக்கு பேர் பட்டினி அல்ல, பசியே எடுக்காத ஒரு நிலை. ஆனால் இப்ப நாங்க மாற்றி இப்ப சொல்றோம், உங்களுக்கு பசிங்கிறது எனக்கு இருக்குதா இல்லையான்னே தெரியல, நான் டைம் பார்த்து ஸ்கெட்யூல் பண்ணி சாப்பிட்டு பழகிட்டேன், இப்ப எனக்கு பசின்னா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு 2 நாட்கள் வெறும் ஜூஸ் ஃபாஸ்டிங், ஏதாவது ஒரு பழச்சாறு மட்டும் 3 வேளை மட்டும் குடித்து மற்ற நேரங்களில் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி உண்ணா நோன்பு இருங்க. 3வது நாள்ல இருந்து இயற்கை உணவுக்கு மாறுங்கள் அல்லது சமைத்த உணவுக்கு மாறுங்கள். எப்படி மாறணும், உங்களுக்கு 2 நாள்லயே என்ன இருக்கும், சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சிருக்கும், பசினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி வயிறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும், பசிங்கிற உணர்வை கொடுத்திருக்கும். சரிங்களா? சோ இந்த முறையில 2 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்துட்டு நீங்க சமைத்த உணவுக்கு மாறுங்க. இப்ப சாப்பிடுற முறை என்ன பண்ணணும், பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேயர், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு கிடைக்கணும், நன்றி சொல்லணுமா வேண்டாமா, இந்த உணவை இந்த நேரம் எனக்கு கொடுத்து இந்த இறை பேராற்றலுக்கு நன்றி சொல்லணும், இந்த உணவு இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் கிடைக்கணும், இந்த உணவு எனக்கு மருந்தாக மாறணும், இப்படி ஒரு சின்ன பிரேயரை சொல்லணும். முதலில் பசி எடுக்கணும், சாப்பிடுற கையை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் காரணமோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும், இதே உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த உணவு எனக்கு மருந்தாக மாறணும், இப்படி ஒரு பிரேயர். 3வதாக இந்த டிவி லேப்டாப் போன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுல குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், தயவு செய்து நான் சாப்பாட்டை
மருந்து நீங்களும் எடுத்துக்கோங்க. என்ன கூட பேசாதீங்க. நான் சாப்பிடுற வரைக்கும் சாப்பாடுல கவனம் வச்சு ஒரு தவம் போல ஒரு தியானம் போல நான் சாப்பிட இன்னையில இருந்து முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு சாப்பாட்டுல கை வைங்க. சாப்பிடுவதற்கு குறைந்தது 20 நிமிடங்கள் முன்புதான் தண்ணீர் குடிச்சிருக்கணும். சோ சாப்பிடும்போது இடையில தண்ணீர் அருந்தவே கூடாது. ஒருவேளை தேவைப்பட்டால் முதல்ல நீங்க பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சமா தண்ணி எடுத்து ஒரு சிப் எடுக்கிறீங்க. அது உங்க தொண்டைய மட்டும்தான் நினைக்கணும். வயிற்றுக்குள்ள போய் ஆசிட் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி ஊத்தி அது நியூட்ரலைஸ் பண்ணக்கூடாது அல்லது லிக்விட் ஆக்கிடக்கூடாது. நல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஆசிட என்ன பண்ணக்கூடாது, நீர்த்து போக வைக்க கூடாது. ஏன்னா அவர் தயாரா இருக்காரு உள்ளுக்குள்ள. அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வயிற்றுக்குள்ள நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடை செரிமானம் செய்து சத்துக்களாக பிரித்து அனைத்து உறுப்புகளுக்கும் அளிக்கக்கூடிய ஒரு ஆள் உள்ள வெயிட் பண்றாரு. தண்ணி ஊத்தி அணைச்சிடக்கூடாது. அப்ப குடிக்கிற தண்ணி எங்க வரைக்கும் தான் போகணும், கடைசி துளி உங்களுடைய தொண்டை வரைக்கும் தான் வயிற்றுக்குள்ள போக கூடாது. அந்த அளவுக்கு தண்ணீர் கொஞ்சமா குடிக்கணும், அவ்வளவுதான். தண்ணீரே அருந்தக்கூடாது அல்லது இவ்வளவுதான் தண்ணி குடிக்கலாம். சரி, உணவுல தான் கவனம் வைக்கணும். நல்லா தொட்டு நீங்க எடுத்து சாப்பிடுற இட்லியா இருந்தாலும் அல்லது பொங்கலா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் முதல்ல கண்ணால பார்க்கணும், அதனுடைய நிறங்களை பார்க்கணும். அப்புறம் மூக்குல நல்லா அந்த சுவாசத்தை வாசனையை நுகரணும், கையால தொட்டு உணரணும், அப்புறம் வாயில போட்டு உதட்ட மூடிக்கணும். அவ்வளவுதான். என்ன பண்ணணும், உதட்ட எதுக்காக அந்த சாப்பாடு வாயில போடுறதுக்கு, அவ்வளவுதான். போட்ட உடனே என்ன பண்ணணும், உதட்டை மூடிக்கணும். இவ்வளவுதான். உதட்டை மூடி மெல்ல ரசிச்சு ருசிச்சு மென்னு அதை என்ன ஆக்கணும், தண்ணீராக்கி உள்ளே முழுங்கணும். உணவை குடின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது இதுதான் அர்த்தம், இதுதான் பொருள். ஒரு வாய் சாப்பாட்டை எடுக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, ருசிக்கிறீங்க, மெல்றீங்க, நல்லா கூழாக்குறீங்க. வாயில பற்களில் படுகிறது, உதட்டுல படுது, மேலெண்ணத்துல படுது. சுவை நரம்புகள் நாக்குல இருக்கக்கூடிய அத்தனை சுவை நரம்புகளும் உள்ள என்ன பண்ணுது, கிரகிக்குது, உமிழ்நீரோடு கலக்குது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ அதை உங்களுக்கு ஏற்றார் போல அமிலத்தன்மையும் காரத்தன்மையை மாற்றி நியூட்ரலைஸ் ஆக்கி இந்த வாயில கூடிய உமிழ்நீர் சரியா பதமா அது ஒரு என்சைம கலந்து குழகுழப்பாகி கஷ்டம் இல்லாம உள்ள வலுவலுவலுன்னு அனுப்பி வைக்குது. நாக்குல இருக்கக்கூடிய சுவை நரம்புகள் நீங்க சாப்பிட்ட ஒரு வாய் போட்ட அந்த உணவுல இருக்கக்கூடிய சுவையை உள்வாங்கி அதற்கு இணையாக இருக்கக்கூடிய அது தூண்டி விடக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சரியாக தூண்டி உனக்கான சுவை உள்ள வருது, நீ ரெடியாயிருன்னு உள்ள உறுப்புகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. சோ உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் கொழுப்பு சத்து உள்ள உணவாக இருந்தா கல்லீரல் பித்த நீரை சுரந்து அந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணும், சத்துக்களாக பிரிக்கும். ஒருவேளை குளுக்கோஸ் சார்ந்த உணவு உள்ள வருது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மண்ணீரலையும் இன்சுலின் செக்ரேஷனையும் தூண்டிவிடும். நல்ல ஒரு துவர்ப்பு சுவை உள்ள உணவு உள்ள வருதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் தன்னுடைய அந்த என்சைமை கொடுத்து அழகா செக்ரேட் பண்ணி சத்துக்களாக மாற்றுவாங்க, ரத்தமாக மாற்றும். அடுத்தது உப்பு சுவை உள்ள உணவை சிறுநீரகமும் சிறுநீர் பையும் அவங்க உள்ள எடுத்துட்டு சத்துக்களாக பிரிச்சு மாத்தி எடுப்பாங்க. சோ ஒவ்வொரு உறுப்புகளும் கார சுவை வரும்பொழுது நம்மளுடைய பெருங்குடலும் நுரையீரலும் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கான அந்த சுவையை உள்வாங்கி தன்னை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வார்கள். இப்படி நாவினுடைய சுவை அரும்புகள் உங்களுக்கு அனைத்து சுவைகளையும் உணர்ந்தால் மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீங்க சாப்பிடக்கூடிய அறுசுவை உணவை பிரித்து ஒவ்வொரு உறுப்புக்கும் பலத்தை கொடுக்க முடியும். இப்போ நீங்க சாப்பிடுற முறையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில போடுவீங்க, தண்ணிய குடுக்குறீங்க, அப்புறம் டிவியை பாக்குறீங்க, பேசிக்கிட்டே சாப்பிடுறீங்க. டிவியை பார்த்து கொண்டு லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு மொபைல பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பாக்குறீங்களோ அதைத்தானே உணர்வீங்க. அதுதானே உங்களுடைய வயிற்றுக்குள்ள போகும், அந்த உணர்வோடு தானே போகும். அங்க அழுதுகிட்டு இருக்குது, சிரிச்சிட்டு இருக்குது, இல்லைன்னா கத்திட்டு இருக்குது, கோவப்பட்டுட்டு இருக்குது. அந்த உணர்வை பார்க்கும் பொழுது நீங்க உண்மையாலும் சாப்பிடக்கூடிய உணவினுடைய தன்மை என்னவோ அது மாறி போகுதா இல்லையா? உதாரணம், இதுல உங்களுக்கு உடன்பாடு வேணும் இல்லையா, ஒரு புரிதல் வேணும்ல, ஒரு தெளிவு வேணும்ல. நீங்க டிவிலயோ அல்லது மொபைல் போன்லயோ லேப்டாப்லயோ ஒரு காட்சியை பாக்குறீங்க, ரொம்ப கோவமா ஆத்திரமா கோவத்தோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறான், அந்த சீனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது படம் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகள்ல மாற்றம் ஏற்படுதா இல்லையா? ஏற்படுதா இல்லையா?
அங்க ஒரு சாக்லேட்டோ ஒரு ஜிலேபியோ அல்லது ஏதாவது ஒரு பலகாரம் ஏதாவது ஒண்ணு நல்ல ஒரு சீஸோ பட்டரோ அங்க அப்படி ஒழுக விடும்போது நெய் விடும் பொழுது அல்லது பலகாரம் சொல்ற ஒரு விளம்பரமே வந்தாலும் நமக்குள்ள அந்த உணர்வு ஏற்படுதா இல்லையா? அந்த நாவில் நமது சுவையை உணர்றோமா இல்லையா? அப்படிதான் நீங்க கண்களால எந்த காட்சியை பார்க்கிறீர்கள் அது உங்களுடைய நாவில் சுவை அரும்புகளை தூண்டிவிடும். உங்களுடைய எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க சந்தோஷமா நிம்மதியா இந்த சாப்பாட்டை நான் உணர்ந்து சாப்பிடணும்னு உட்காரும் பொழுது உணவிலே மட்டும்தான் கவனம் இருக்கணும். அப்போதான் அந்த சுவைகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்குமாக அது போய் பலத்தை கொடுக்கும். இல்லைன்னா சரியாக செரிமானமாகாமல் அரைகுறையா செரிமானமாகி நீங்க அங்கேயும் கொஞ்சம் பார்த்து இங்கேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி இடையில சோ பாதிக்கு பாதிதான் சத்து உங்களுடைய உடலுக்கு சேரும். மற்றதெல்லாம் என்னவாகும்? ஒருவேளை உங்க உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் மொத்தமாகவே கழிவாக மாற்றி வெளியில அனுப்பிச்சிருக்கோம். இப்படி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாதி சத்தும் பாதி வேஸ்டுமா போய்கிட்டே இருந்ததுன்னா உங்க உடல் உறுப்புகள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தனக்கு கிடைக்க வேண்டிய முழு சத்தும் கிடைக்காமல் அது பலவீனமாக மாறி உங்களுக்கு பாதி சத்துக்களை மட்டும் கொடுக்கும். அப்ப வேலையும் பாதியாதான் மாறும். அப்ப என்ன ஆகும்? அந்த பாதி மட்டும் கழிவுகளாக மாற வேண்டியது உடலிலேயே எங்கெல்லாம் நீங்க அதிகமான உழைப்பு கொடுக்காமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அழுத்தத்தை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல கழிவுகளாக ஃபேட்டாக மாறும், வேஸ்டா மாறிடும். இதுதான் என்ன பண்ணுது? ஒண்ணு மார்பகம் பெருசா இருக்கிறது, அல்லது புட்டம்னு சொல்லக்கூடிய பட்டக்ஸ் பெருசா இருக்கிறது, அல்லது இடுப்பு பகுதி தொடை பகுதி பெரிதாக இருப்பது, அல்லது எந்த இடத்தில் அந்த கழிவுகள் சேருதோ அந்த இடத்தில் அது செல்களை மாற்றி நோய்வாய்ப்பட வைக்குது. இதுதான் நோய். கழிவுகளின் தேக்கம் நோய். யார் பண்றா இந்த வேலைய? அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒன்றை சரி செய்தால் நோயற்ற வாழ்க்கைதான். சோ சாப்பிடும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, ஒரு கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மனநிலையோடு இருக்கிறீங்களோ அப்படிதான் சாப்பாட்டுல கை வைக்கணும். அப்படி முடிந்தா சாப்பாட்டுல கை வைங்க, இல்ல சாப்பிடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு உறுப்புகளுக்கு தேவையற்ற கழிவுகளை தான் கொடுக்கும், சக்தியை கொடுக்காது. அப்ப முழுமையா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆர்கானிக்கா வாங்கிட்டு வரீங்க, வீட்டுல அம்மா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு உங்களுக்காக செய்து கொடுக்குறாங்க. ஆனா சாப்பிடுற முறையினால நீங்க அத்தனையும் கேடாக்குறீங்க. அற்புதமான உணவு உங்க முன்னாடி வந்து எத்தனை பேருக்கு வாய்க்குது? இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது? உணவு எத்தனை பேருக்கு கிடைக்குது? எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்கு? ஆனா இந்த உணவை நம்ம எவ்வளவு உதாசீனப்படுத்துறோம். என்னுடைய தாத்தா என்னுடைய மூதாதையர்கள்லாம் சாப்பிடும் பொழுது சொல்லுவாங்க, சாப்பிடும் பொழுது யார் ஒருத்தர் பேசுகிறார்களோ அவமதிக்கிறதா அர்த்தம். யாரை? உணவை. உணவு என்பது அதனாலதான் அத்தனை லட்சுமிகள்ல அன்னலட்சுமின்னு பேர் வச்சாங்க. அந்த அன்னலட்சுமியே நீ அவமதிக்கிற, உன்னை படைத்த அந்த இறைவனையே நீ அவமானப்படுத்துற. சாப்பிடும் பொழுது நீ வாய் திறந்து பேசுவது, அதை விட்டுட்டு நீ வேற ஏதோ சிந்தனையில இருக்கிறது. சிந்தனையே இருக்கக்கூடாது, வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது சாப்பிடும் பொழுது. அதனாலதான் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறோம். வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்வாரு, உணவில் கை வச்சுட்டோம்னு சொன்னா எண்ணம் முழுக்க அதுல மட்டும் இருக்கணும், இறைவனால் இல்ல. நம்ம மனிதனால் செய்ய முடிஞ்ச ஒரே காரியம், நம்மளால சாப்பிட முடிஞ்ச சாப்பாட்டை நாம சரியா உட்கொண்டா அது மருந்தாக மாறும். எவ்வளவு பெரிய டூல், எவ்வளவு பெரிய கருவி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வியாதி வருது, எப்படி காப்பாத்திக்க போறோம்? வழி இருக்கு. சாப்பிடுகிற முறையை மட்டும் மாற்றினால் போதும். பசித்தாதான் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் பசிக்குது அப்படின்னா போது, நிறுத்திக்கோங்க, தப்பே கிடையாது. பசிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என் உடலில சக்தி தீர்ந்து போய்விட்டால் என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் உழைத்து பயன்படுத்தி இதுக்கு மேல சத்தாதான் நான் உழைப்பேன், நான் வேலை செய்வேன்னு எந்த செல்களாவது சொல்லும் பொழுதுதான் நம் வயிற்றுக்குள் என்ன பண்ணும்? மூளை பசிங்கிற உணர்வை ஏற்படும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் உற்பத்தி பண்ணும். சக்தி எப்பொழுது குறைந்து போய்விட்டதோ இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லும் பொழுது பசி உணர்வு ஏற்படும். சரி, அந்த பசி உணர்வு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப உள்ள தீர்ந்து போச்சு எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். பெட்ரோல் தீர்ந்து போச்சு, வண்டி நின்று போச்சு, அவ்வளவுதான். இப்ப பெட்ரோல் போட்டா வண்டி ஓடும், அவ்வளவுதான். அதுக்காக எப்பவுமே டேங்க் ஃபுல்லா வச்சுக்கணுமா? அவசியம் இல்ல. ரீஃபில் பண்றோம்ல, அப்படிதான். சோ நல்லா பசித்து சாப்பிடணும். இன்னொன்னு, பசிச்சாதான் சாப்பிடணும். சாப்பிட்டால் அப்படி நல்லா இடையில பேசாம உணவுல கவனம் பத்தி
வாயில சாப்பாடு உடனே உதட்ட மூடி மென்னு ரசிச்சு ருசிச்சு கூழாக்கி தண்ணீராக்கி உள்ள நாம முழுங்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வாய் உணவை எடுத்து வாயில போட்டு திரும்பவும் உதட்டை மூடணும். நல்லா மென்னு ரசிச்சு ருசி. இப்படி சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும்? குறைந்தது 15 நிமிடங்கள் ஆகும். ஆனால் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க வாய்க்கு வேலை கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்கு வேலை குறைவாக ஆகிவிடும். அப்ப என்ன ஆகும்? சக்தியா மாற்றம் உடனே சக்தியாக மாறிவிடும். வயிற்றுக்கு மற்ற செரிமான உறுப்புகளுக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? இங்க நிறைய நேரம் மிச்சமாகுது. குறைந்தது 3 மணி நேரம் நீங்க வாயை திறந்து வச்சு வேடிக்கை பார்த்து வேற எதுலையோ பேசி கவனம் செலுத்தி உணர்வுகளில் மாற்றத்தோட தேவையற்ற உணர்வு கோபம் எரிச்சலோட நீங்க சாப்பாட்டுல கை வச்சு அரைக்குறையா நின்னு இப்படி சாப்பிடும் பொழுது ஆட்சி பத்திகளா அவங்க உடம்புல நிறைய பிரச்சனைகள், சக்தி குறைபாடு, உள் உறுப்புகள் பலவீனம், இவ்வளவு ஆட்சி இல்லையா? இது எல்லாத்தையும் சரி செய்யணுமா? யார் சரி செய்யணும்? அதே செரிமானம் மட்டும் சரி செய்யணும். ஏன் இது வரைக்கும் செய்யல? ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு சாப்பிடுறீங்க. இப்படி அரைக்குறையா நீங்க பசி எடுக்காம அள்ளி போட்டு முழுங்கி கவனம் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட்டீங்க இல்லையா? இதனால 3 மணி நேரம் ஆச்சு. ஒருவேளை சாப்பாட்டை செரிச்சு கழிவா மாத்தி எனர்ஜியா மாத்தி இதை வெளியில அனுப்பி அடுத்த பசி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? வேலை நேரம் 3 மணி நேரம். ஆனால் இப்படி நீங்கள் உணவை சரியான முறையில் உண்ணும் பொழுது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 45 நிமிடங்களில் சக்தியாக மாறிடும். எவ்வளவு நேரம்? 45 மினிட்ஸ். 45 நிமிடம். அப்ப மீதி எவ்வளவு நேரம் இருக்கு? 2.25 மணி நேரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதுவரைக்கும் செய்த தவறுகள், இதுவரைக்கும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், இதுவரைக்கும் உங்க உடலில் நீங்களே உற்பத்தி செய்து கொண்ட உடல் நோய்கள், இதை எல்லாத்தையும் சரி செய்து கொள்வதற்கு ஒரு வேளைக்கு 2.25 மணி நேரம் நீங்க மிச்சப்படுத்தி உங்க உறுப்புகளுக்கு கொடுக்குறீங்க. என்ன பண்ணும்? ஓய்வு கொடுத்துட்டாண்டான்னு உங்க உடம்பு என்ன பண்ணும்? அத்தனை செரிமான மண்டலங்கள் அத்தனை உறுப்புகளும் தன்னைத்தானே சரியாக வழி நடத்தி கொள்ளும். கழிவுகளை வெளியேற்றும். தான் சேர்த்து வச்ச கழிவெல்லாம் வெளியில அனுப்பிச்சிரும். குப்பைகள் எல்லாம் வெளியில அனுப்பிச்சிரும். அதுக்கு பேர் தான் எலிமினேஷன் கிரைசிஸ். இதை பத்தி நான் அடுத்த வகுப்புல ரொம்ப விரிவா சொல்றேன். ஆனா சிம்பிளா ஒரு எண்ட் கொடுத்தேன். எலிமினேஷன் கிரைசிஸ்னா என்னன்னா, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் பொழுது அந்த குப்பை கழிவுகள்லாம் வெளியே தூக்கி போடணும் இல்லையா? அது எந்த விதத்தில் வரும்? ஒண்ணு சளியாக கபமாக வெளியேறும், இன்னொன்னு வியர்வையாக வெளியேறும், இன்னொன்னு வாந்தியாக வெளியேறும், இன்னொன்னு மலமாக, அதாவது லூஸ் மோஷன் என்ன சொல்லுவோம்? தனித்தனியா போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி வெளியேறும். சோ இப்படி பேதியா. சரிங்களா? சோ இதுக்கெல்லாம் பேர் என்ன? எலிமினேஷன் கிரைசிஸ். கழிவுகள் வெளியேறுகிறது. உடல் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் குப்பை, நான் வெளியில போடுறேன்னு போடுது. ஆனா இதுக்கு நீங்க சிகிச்சை எடுக்க கூடாது. இப்ப நாம எல்லாம் சிகிச்சை இதுக்குதான் பண்ணிட்டு இருக்கோம். சளி பிடிக்குதா? உடனே என்ன பண்றான்? உள்ள இழுத்துக்கிறோம். இது என்ன இடம்? நுரையீரல திரும்ப போயிடும். அதுதான் நுரையீரல் தொற்றாக மாறும். குப்பைய உள்ள போட்டா என்ன ஆகும்? கிருமி வரும். அதுதான் நுரையீரல் தொற்று. வாந்தி எடுக்காம இருக்கிறதுக்கு மாத்திரையை சாப்பிடுறோம். வயிற்றுக்குள்ள அந்த குப்பை சேர்ந்துருச்சு. இதுக்கு பேர் தான் அல்சர், இதுக்கு பேர் தான் கேன்சர், இதுக்கு பேர் தான் கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, அதுக்கப்புறம் லிவர்ல சிரோசிஸ், பித்தப்பையில கல்லு, கிட்னில ஸ்டோனு, இதெல்லாம் இதான். வாந்தி போது சரி நிறுத்திட்டீங்க, பேதி போது அதையும் நிறுத்திட்டீங்க. அடுத்தது ஃபீவர். இது எல்லாத்தையும் மீறி கடைசியில ஒரு மாஸ்டர் சர்வீஸ் பண்ணும். ஃபீவர், காய்ச்சல் வரும். உடனே அதுக்கும் டேப்லெட் போட்டு அழுத்திட்டீங்க. சூட்டை அதிகப்படுத்தி உடம்புல இருக்க மொத்த கழிவுகளையும் எரிச்சு சாம்பலாக்கி வெளியில அனுப்பக்கூடியதுதான் ஃபீவர். அதையும் தவறா புரிஞ்சுக்கிறோம். நோயின்னு நினைச்சு அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து ஃபீவரை கம்மி பண்றோம். பண்ணக்கூடாது. இதுதான் இயற்கை மருத்துவம். சோ இந்த இயற்கை மருத்துவத்தை நாம சொல்லக்கூடிய இதெல்லாம் எலிமினேஷன் கிரைசிஸ். குப்பையை வெளியில போடுற வழி. ஒண்ணு ஒட்டடை அடிப்போம், இல்லைன்னா கழுவி விடுவோம், இல்ல துடைப்போம். இப்படி ஒரு முறை உடம்பு செய்யுது. சளியா வெளியில அனுப்புது, வேர்வையா வெளியில அனுப்புது, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி ஃபீவரா வெளியில அனுப்புது, வாந்தியா பேதியா வெளியில அனுப்புது. இதையெல்லாம் நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது. சரிங்களா? சோ முதலாவதாக நீங்க இந்த மாதிரி உணவை மருத்துவ முறையில் இப்படி உண்டு, இப்படி ஒரு முறையில சாப்பிட்டு நீங்க உங்களை சரி செய்து கொள்ள முயற்சி சொல்லும் போது உடம்பு இதெல்லாம் செய்யும். பயப்பட வேண்டாம். சளி பிடிச்சிருச்சா? அதுக்கு ரொம்ப நுரையீரலுக்கு பலம் கொடுக்கிற மாதிரி கார சுவை உள்ள மிளகு, தேன் கலந்து சாப்பிடுங்க. திரிகடுகு சூர்ணம் தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான், சரியாயிடும். வாந்தி வருதா, பேதி ஆகுதா, நீர் சத்து வெளியில போகுது,
அப்ப என்ன பண்ணும், ஒரு இளநீர் வாங்கிக்கோங்க, அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சுக்கோங்க, எனர்ஜி கிடைக்கும். நல்லா இன்னும் போகும், எனர்ஜெட்டிக்கா போகும், வாந்தியும் பேதியும். மொத்தமா வெளில போனோடனே சரியா போயிடும்ல, உடம்பு தானே பண்ணுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஃபீவர் வந்துச்சா போத்திட்டு படுத்துக்கோங்க, இல்ல சொன்னா சுடுதண்ணில கல்லுப்பு போட்டு துண்டை நினைச்சு தொடங்க, டவல் பாத்து எடுங்க, நெத்தியில ஈரத்துணி போடுங்க, அவ்வளவுதான். கம்மி பண்ணக்கூடாது, தாங்குற சக்தியை கொடுக்கணும். இப்ப நம்ம சொல்ற முறையெல்லாம் அதுதான். வாந்தி நிக்கிறதுக்கு நான் வழி சொல்லல, பேதி நிக்கிறதுக்கு வழி சொல்லல, ஃபீவர் கியூர் ஆகிறதுக்கு வழி சொல்லல, சளி சரியா போறதுக்கு வழி சொல்லல. இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம உடலுக்கு பலத்தை கொடுக்க சொல்றேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மையான மருத்துவம். உடல் கழிவுகளை வெளியேற்றுது, நோயை சரி செய்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி முறையில நீங்க உணவை நீங்க சாப்பிடும் பொழுது உள்ள இருக்கிற குப்பையை, நோயை வெளியேற்றும் பொழுது அதுல கொஞ்சம் எல்லாம் இப்படி எல்லாம் வரும். பயப்படாம நீங்க பொறுத்துக்கிட்டு இருங்க. மீண்டும் கண்டினியூ பண்ணுங்க. இப்படி சாப்பிட்டா போதுமா? நிச்சயமா போதும். இதுல இன்னொரு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. குறிப்பா இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இடையில உணவில் மட்டும் கவனம் வைக்கணும். இடையில தண்ணீர் அருந்த வேண்டிய அவசியம் ஏற்படாது, உணவில் மட்டும் கவனம் வைத்தால். விக்கல் சிக்கல்லாம் வராது. சரியாக உப்பு புளி காரம் சேர்த்தால் விக்கல் சிக்கல் வராது. அளவுக்கு அதிகமான மசாலா சேர்க்கும் போது தொண்டையில ஒரு 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 ட்ரைனஸ் வரும், அப்ப தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும். சோ உணவை உங்க நாவிற்கு ஏற்றார் போல, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அதிக மசாலா இல்லாமல் சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா போதும். இல்லைன்னா சாப்பாடு காரம் அதிகமா இருந்தா வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிடுது, அல்லது நெய் விட்டுக்கலாம், அல்லது உப்பு கலந்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத காரமோ புளிப்போ உப்போ அப்படி தவிர்த்துருங்க. வீட்டுல நான் எப்பவுமே சொல்வேன், பெண்கள் சமைக்கும் பொழுது எல்லாமே பாதியா கலந்து சமைச்சிருங்க, உப்பு புளி காரம். ஏன்னா உங்களுக்கு சிறுநீரகம் பலமாக இருந்தால் உப்பு கொஞ்சமா போதும். உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு சிறுநீரகம் பலவீனமாக இருந்தால், பயந்த சுபாவத்தில் இருந்தால், அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா உப்பு கூடுதலாக தேவைப்படும். சிறுநீரகம் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு உப்பு சுவை தேவை. அப்ப அவங்களுக்கு உப்பு சுவை தேவைன்னா அவங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஒருவேளை நீங்க எப்பவுமே அதிகமாவே போட்டு செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு குறைவாக தேவைன்னா நீங்க குறைக்க முடியாது, கூட்டிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இது புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் கார சுவை வேணும் அப்படின்னு சொன்னா காரம் பாதி கலந்துக்கோங்க, புளிப்பு சுவை பாதி கலந்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க இடையில கூட்ட முடியும். புளிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், நம்ம அது கூட மாங்காய் அரிஞ்சு போட்டு குழம்புல வச்சுக்கலாம், அல்லது தக்காளி பிழிஞ்சு விட்டுக்கலாம், அல்லது எலுமிச்சை பிழிஞ்சு விட்டுக்கலாம், அல்லது காரம் வேணும்னு சொன்னா மிளகு தூள் கலந்துக்கலாம். சோ கொதிக்கும் போதே என்ன பண்ணலாம், கொஞ்சம் காரமும் புளிப்பும் கம்மியா எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் புளிப்பு காரமும் கலந்து கொதிக்க வைக்கலாம். இப்படி பல வீடுகள் செய்யறாங்கல்ல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை குறைவாக தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு அதிகமாக தேவைப்படலாம். அவங்க உடம்புல எந்த உறுப்பு வீக்கா இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க சுவையாய் கொஞ்சம் கூட்டி கேட்பாங்க அல்லது குறைத்து கேட்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும். எல்லாமே கூட்டி வச்சிட்டீங்கன்னா, சரி செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சுட்டீங்கன்னா வேற வழி இல்லாம சாப்பிடுவாங்க. அவங்களுடைய நோய் குணப்படுத்திக் கொள்வதற்கு அந்த சுவை இல்லாமலே போகும், கிடைக்காமலே போகும். அதனால சமையல்ல ரொம்ப கவனமாக இருங்கள். அல்லது எந்த சுவை உள்ள உணவு வேணும்னு அவங்க சாப்பிடுறாங்களோ அதை கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. இதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மற்றவர்கள் சாப்பிடும் பொழுது அவர்கள் சாப்பிட மாட்டாங்க, பரிமாறுறவங்க. அவங்க எதை அதிகமா சாப்பிடுறாங்க, எதை அதிகமா விரும்புறாங்க, எதை தவிர்க்கிறாங்கன்னு அதை வச்சு அவங்களுக்கு எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன சுவை தேவை, அதை கண்டுபிடிச்சு அதற்கான அடுத்த வேலை உணவுல அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வியல் நம்ம முன்னோருடைய வாழ்வியலே, ஒரு மருத்துவம் சார்ந்த வாழ்வியல். தனியாக மருத்துவமே தேவைப்படல. பெரியவங்க சாப்பிடும், குழந்தைங்க சாப்பிடும்போது பெரியவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஓ அவனுக்கு அது பிடிச்சிருக்கு போல, அடுத்த வேலையும் சேர்த்து செய்து கொடுப்பாங்க. அடுத்த வேலை சாப்பிடும்போது திருப்பி அதை கொஞ்சம் வச்சுட்டாங்கன்னா போதும் போல் இருக்குன்னு அடுத்த வேலை கம்மி பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி உணவுலேயே அழகாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாழ்வியலை மருத்துவத்தையும் அழகா அடிப்படையில கொண்டு வந்தாங்க. நாமளும் இப்ப அதை பின்பற்றணும். அறுசுவை உணவு நம்ம சாப்பிடும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இருக்கணும். அப்ப அந்த சுவை உள்ள உணவை அவங்க அதிகமா எடுத்துக்கொள்ளலாம், வேற சுவைகளை தவிர்த்திடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சாம்பார் சாதம்னா நான் நிறைய சாப்பிடுவேன், அப்ப அதுல இருக்கக்கூடிய பருப்பு அல்லது அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கு, மாவு சத்து குறைவாக இருக்கு, அப்போ மசில்ஸ் அண்ட் டெண்டான் வீக்கா இருக்கு. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதிகமாக பருப்பு சாப்பாடு, பருப்பு சாம்பார் நிறைய எவ்வளவு போட்டாலும் நான் 2 பட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். கவனிச்சிடலாம்.
புரியுதுங்களா? சோ அறுசுவை உணவை நீங்கள் அருந்துவதற்கு முயற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது. அப்போ ஒவ்வொரு சுவையும் ரசிச்சு சாப்பிட்டு பார்க்கணும். எந்த சுவை எனக்கு தேவைப்படுகிறதோ அதை அதிகமாக சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் பொழுது அந்த சுவை எனக்கு மருந்தாக மாறி அந்த உறுப்பை சரி செய்யும். சோ நீங்களே சரி பண்ணிக்கலாம். தனியா ஒரு எஃபோர்ட் போட வேண்டாம். சாப்பிடுற டைம்ல அதையவே நீங்க ட்ரீட்மெண்டா மாத்திக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிள். உணவில் கவனம் வைக்கணும். பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். உணவுல கவனம் வைக்கணும். இடையில பேசவோ டிவி பார்க்கவோ தண்ணீர் அருந்தவோ கூடாது. போதும்னு உடம்பு சொல்லும் பொழுது நாக்கு சொல்லும் பொழுது நிறுத்திக்கணும். இதுக்கு மேலேயும் வீணா போகுதுன்னோ இல்ல நான் வெட்டல்ல போட்டுட்டேன்னா சாப்பிட வேண்டாம். நிறைய ஜீவராசிகளுக்கு போட்டுருங்க, அவங்களும் சாப்பிடணும். போதும்னு சொல்லும்போது அதோட நிறுத்திக்கோங்க. இப்படி நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் அது மருந்தாக மட்டுமே மாறும், சக்தியாக மாறுமே மட்டும், எனர்ஜியாக மட்டுமே மாறும். கழிவாக மாறாது, குப்பையாக மாறாது, நோயாக மாறாது. இதற்கு பதிலாக சிகிச்சையாக மாறும், மருந்தாக மாறும், சக்தியாக மாறும். இவ்வளவுதான். உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குறைந்தது ஒரு 20 நிமிடங்களுக்கு தண்ணீர் அருந்தக்கூடாது. ஏன்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆசிட் அமில நீர் வயிற்றுக்குள்ள சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாலும் அது அணைஞ்சு போகும். சாப்பிட்டு முடிச்சு செரிமானம் ஆகுற வரைக்கும் தண்ணீர் அதுக்குள்ள அதிகமா போச்சுனாலும் அது அணைஞ்சு போகும். சோ நாம போட்டிருக்கிற சாப்பாடு உள்ளுக்குள்ள என்ன ஆகாது, சரியான அளவுக்கு செரிமானம் ஆகாது. அப்போ உணவிற்கு முன்பு 20 நிமிடம், உணவு அருந்தும் பொழுது ஒரு 20 நிமிடம், உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 20 நிமிடம், ஆக மொத்தம் ஒரு 60 நிமிடங்கள், 1 மணி நேரம் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரம் நீர் அருந்தாமல் இருப்பது சிறந்த உணவியல் முறை. இத ஃபாலோ பண்ணா போதும். அடுத்த வேளை பசி எப்போ வருதோ அப்பதான் சாப்பாட்டுல கை வைக்கணும். புரியுதுங்களா? நீங்க டிஃபன் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்க, எது வேணாலும் இருக்கலாம். அல்லது எண்ணெயில் பொரிச்சது சாப்பிடலாம், அல்லது வறுத்தது சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடுங்க. ஆனா உண்ணுகிற முறை இதுவாக இருக்கணும். ஊறுகாய்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள். எதுக்கு தெரியுமா? எனக்கு பசி உணர்வு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உண்ணான் ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா பசியை தூண்டி விட்டுக் கொள்ளலாம் இப்போதைக்கு. இதை யாருக்கு சொல்றேன்னா, டைமுக்கு தான் நான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆனா எனக்கு பசி இல்லை, இப்ப நான் என்ன பண்ணும், அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் நான் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிக்கணும். ஒரு விதத்தில் இது தவறு. பசியே இல்லாத பொழுது ஆர்டிபிஷியலா நீங்களாக அந்த பசி உணர்வை தூண்டி விடுவதற்கு ஊறுகாய் பயன்படுத்துறீங்க. ஊறுகாய் நீங்க தொட்டு நாக்குல வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், உமிழ்நீர் சுரக்குமா? அப்போ அந்த சாப்பிட்ட சாப்பாடு பிஹெச் சரியா மாறி நல்லா, அப்போ நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறீங்கன்னா அது சக்தியாக மாறி, உடம்புக்கு இப்ப சக்தி தேவையில்லை, என்ன ஆகும், அந்த சக்தி பாதுகாத்து வைக்கப்படும். ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி. சோ இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பரவாயில்ல, இந்த சக்தி விரயமாகாது, கழிவாக மாறாது, சக்தி பாதுகாத்து வைக்கப்படும். இப்போ தேவையில்லை. ஆனா எமர்ஜென்சிக்கு நீங்க எப்பவாவது பட்னி கிடந்தாலோ, எப்பவாவது உடல் ரீதியாக மோசமா பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சாப்பிட முடியாத நிலையில இந்த எனர்ஜி பயன்படும். இந்த எனர்ஜில இருந்து எடுத்துக்கோ, ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜில இருந்து எடுத்துக்கோ. புரியுதுங்களா? சோ மொத்தத்துல என்ன பண்ணலாம், நீங்க பசியை தூண்டி விட்டு கொள்ளலாம். ஒன்று ஊறுகாய், அல்லது வயிற்று வீட்டுக்கு முதல்ல வரவங்களுக்கு இனிப்பு ஏன் கொடுக்கணும், ஒருவேளை அவங்க பசி இல்லாம கூட இருக்கலாம், நாம உணவு அவங்களுக்கு நல்லதை தரணும். சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு போகும்போது சொந்தக்காரங்க வந்தவங்க தவறா எடுத்துக்கூடாது, உடல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை என்னன்னா, சாப்பிடுவதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இனிப்பை சாப்பிடணும். அது எந்த இனிப்பாக வேணாலும் இருக்கலாம். வெள்ளை சர்க்கரையினால் செய்யப்பட்ட இனிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கருப்பட்டியிலையோ செய்த ஒரு இனிப்பை முதல்ல என்ன பண்ணணும், வாயில போட்டு நல்லா சப்பி ரசிச்சு ருச்சி சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற வயிறு மண்ணீர்ல என்னிடம், ஓ ஓகே நமக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு செரிமானத்துக்கான என்சைமை சுரந்து தயாராக இருப்பார்கள். அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை நாம சொன்ன மாதிரி இந்த முறையில உண்டீர்களானால், இப்படி நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு உதட்டை மூடி சாப்பிட்டீங்கன்னா அந்த சக்தி பாதுகாத்து வைக்கப்படும். இவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த முறையில் ஒரு நாளைக்கு
ஒரு வேளையாவது இந்த முறையில் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு தக்க ஒரு பாதுகாப்பாரனா உங்களுக்கு அமையும். சோ நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முறை உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும். இந்த முறையில பல லட்சக்கணக்கான பேர்கள் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் தன் உடல் ஏற்பட்ட நோய்களை கொஞ்சம் காலதாமதமானாலும் மருந்து மாத்திரை இல்லாமல், காசு விரயம் இல்லாமல், சக்தி விரயம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாம முழுமையா குணப்படுத்தி வெளியில வந்திருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் இருக்கு. திரு ஹீலர் பாஸ்கரையா அனாட்டமி தெரப்பி ஃபவுண்டேஷன் அவர் இந்த விஷயத்தை தான் பல வருடங்களாக அனைவருக்கும் இதை மட்டுமே சொல்லி கொடுத்து இந்த ஒரு விஷயத்தினாலேயே பல லட்சக்கணக்கான நோயாளிகளை மீட்டு மருந்து மாத்திரை மீட்டு ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சரி, இதுல இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்கு, இனி அடுத்த வகுப்புல நான் இதை பத்தி நிறைய பேசுறேன். ஏன்னா இந்த உணவு உண்ணும் முறையிலேயே மருத்துவம் எவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னு நான் இப்ப சொல்லியிருக்கிறது உடல் ரீதியா மட்டும்தான். நாங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கோம். படிக்கும் வயதுலயும் சரி, ஒரு இந்த 10-11 வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவ மையங்கள்ல வேலை செய்யும் போதும் சரி, பல ஆராய்ச்சிகள் பண்ணி உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக, புத்தி ரீதியாக, ஆன்ம ரீதியாக, கர்மவினை பதிவுகளை அழிப்பது ரீதியாக பல விஷயங்கள்ல இது சூப்பரா ரோல் பண்ணிருக்கு இந்த உண்ணும் முறையில. அதுவும் இயற்கை உணவை இந்த முறையில உண்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறு பண்ணிட்டேன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, இன்றிலிருந்து இந்த முறையில் இயற்கை உணவை ஒரு வேளையாவது சாப்பிட்டு பாருங்கள். உங்க மனசுல, உங்க ஆன்மாவுல, உங்க கர்மவினை பதிவுகள்ல நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் முடித்துக்கிறேன். யாராவது மது, புகை, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால், இயற்கை உணவை இந்த முறையில் நாம சொல்லக்கூடிய இந்த உணவு உண்ணும் முறையில் ஒரு 30 நாட்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி உலகமே நின்னு நீ குடிக்கணும், நீ தண்ணி அடிக்கணும், நீ போதைப் பொருளை உபயோகப்படுத்தணும் சொன்னாலும் அதன் மீது வெறுப்பு ஏற்படும். இது நாங்கள் கண்டுபிடித்த இயற்கை வாழ்வியலாக இருக்கிற மருத்துவர்கள் நாங்க மருத்துவ மையங்கள்ல பயிற்சி செய்யும் பொழுதே இந்த ஆராய்ச்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பல மையங்கள்ல நாங்க இதை போய் சொல்லி கொடுத்து பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பது இந்த இயற்கை உணவும் இந்த உண்ணும் முறையும். 100% 1% கூட 0.5% கூட ரிசல்ட் இல்லாம இருந்ததே இல்லை. 100% எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும், இதுதான் இதுல சீக்ரெட். நான் மாறணும்னு நான் நினைக்கல, நான் மாறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு திமிரா ஒருத்தர் தண்ணி அடிச்சா நான் இப்படித்தான் நான் குடிச்சேன்னு சொன்னா கூட இயற்கை உணவு மட்டும் அவர்கள் உண்ண தயாராகி இந்த முறையில சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவர்கள் யாரு நினைச்சாலும் அவங்களே நினைச்சாலும் சரி விதியே வினை செய்யும். என்ன செய்யும்? நிச்சயமாக அவர்களை நல்லவர்களாக மாற்றிவிடும். நல்ல குணவதர்களாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக, நல்ல புத்திமான்களாக நிச்சயமாக மாற்றும். சோ எத்தனையோ இந்த மாதிரி குடிபோதையில் இருந்தவர்களை மாற்றி இருப்பது இந்த உண்ணும் முறையும் இந்த இயற்கை உணவு முறையும் தான். சோ இனி வரக்கூடிய வகுப்புகள்ல இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். சோ முயற்சி பண்ணுங்க. இப்ப யாரெல்லாம் வகுப்பு அட்டன் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த முறையை சொல்லி கொடுங்கள். பல பேர் காசு பணத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, எங்க சிகிச்சை கிடைக்கும்னு அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறையில் உணவு உட்கொள்ள சொல்லுங்கள், போதும். அவங்க எதை வேணா சாப்பிட்டோம். ஏன்னா நான் அந்த டாபிக்கே வரல. சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு தெரியும். ஆனாலும் இந்த உணவை தான் நான் சாப்பிட வேண்டியிருக்குங்கிற பரவாயில்ல, இந்த முறையில் மட்டும் சாப்பிட சொல்லுங்கள், போதும். அவ்வளவுதான். அவங்க நிச்சயமா குணம் பெற்றுடுவாங்க, விரைவில் குணம் பெறுவாங்க. எந்த ஒரு மனநிலையும் முழுமையாக குணம் பெறுவார்கள். அவ்வளவுதான். இந்த முறையை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் ஆரோக்கியம் பெற, யான் பெற்ற இன்பத்தை, நீங்கள் பெற்ற இன்பத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கணும்னு தாழ்மையான வேண்டுகளோட இன்றைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இனி வரக்கூடிய வகுப்புல இதை பற்றி இன்னும் நன்றி. இறை சாதனை மாற்றத்திற்கும் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா, வாழ்க வளமுடன். அதாவது நம்ம உணவு சாப்பிட்றத
இந்த சாத்வீகம், ராட்சசம், தாமிச உணவை தவிர இந்த மருத்துவ முறையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. அதாவது எந்த நோயா இருந்தா கூட 30 நாள் இயற்கை உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா குணமாயிடும். அதுக்கு நீங்க 100% கேரண்டி கொடுத்துருக்கீங்க. சரி, அடுத்த கட்டமா எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 2 நாட்களாவது அந்த நோன்பு, பழச்சாறு அந்த மாதிரி அவங்க எடுத்து அந்த பசியை உணரணும். நாங்க டைமுக்கு தான் சாப்பிடுறோம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றத ஆழமா கொடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரேயர், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இருக்கீங்க. அதுதான் நம்ம நல்லா உணர்ந்துக்கும். நம்ம காயகல்பம் பண்றோம். அப்ப அந்த காயகல்பம் பண்ணும் போதே இந்த உணவு வந்து எனக்குள்ள மருந்தா போகணும், இந்த உலகத்துல எல்லாருக்கும் இந்த உணவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ப்ரேயரோட, நன்றி உணர்வோட இந்த சாப்பாடை சாப்பிடணும். அது நல்ல மென்னு அந்த சலைவாவோட, அந்த உமிழ்நீரோட சாப்பிடணும். சாப்பிடும்போது நிச்சயமா டிவி, செல்போன் எதுவுமே பார்க்க கூடாது. அந்த உணர்வுகள் நமக்குள்ள போயிடும். பேசக்கூடாது. அந்த உணவுக்கு வந்து அப்படி இருக்கும்போது நிச்சயமா அந்த உணவு வந்து நமக்கு மருத்துவமா தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதும் சாப்பிட முன்னாடி 20 நிமிடம், பின்னாடி 20 நிமிடம் குடிக்க கூடாது. அப்படி ஒரு லேசா குடிக்கனா கூட தொண்டை வரைதான் போகணும். ஏன்னா உள்ள இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீர்த்து போயிடும் அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கழிவு வெளியேற்றம் தான் நமக்குள்ள நோயா இருக்குது. அப்ப அந்த கழிவு வெளியேறணும். காய்ச்சல்னா பட்னியா பேசாம ரெஸ்ட் எடுத்துடணும் உடம்பு. அது கழிவு போகுது, சளினா வெளியே போகுதுன்னு நம்ம அதை உணர்ந்துக்கணும்னு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு சுவை, அப்ப நம்ம நல்ல மென்னு நன்றி உணர்வோடு சாப்பிடும்போது நம்ம எந்த சுவை சாப்பிடுறோமோ அது அந்த உறுப்புக்கு சரியா போகும். இப்ப சிறுநீரகம்னா அந்த உப்பு, அந்த மாதிரி. அப்ப எப்போதுமே உப்பு, புளி, காரத்தை வந்து மிதமா எடுக்கணும். அது ரொம்ப அவசியம். அப்போ ஒருத்தருக்கு இல்ல எனக்கு உப்பு கம்மியா இருக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு சிறுநீரகத்துக்கு தேவைப்படுது, அவங்க போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஜென்ரலா எல்லாருமே அதிகமான ஒரு இது அதுல எடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி சாப்பிட முன்னாடி இனிப்பு, முன்னோர்கள்லாம் அந்த இனிப்பு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அது வெள்ளை சர்க்கரையில இருக்கக்கூடாது, நாட்டு சர்க்கரையில இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. இந்த இதை வந்து நம்ம ஆழமா பின்பற்றணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வுபூர்வமா விளக்கியிருக்கிறீங்க. நிச்சயமா இத ஃபாலோ பண்ணி எந்த ஒரு நோயா இருந்தாலும், எவ்வளவு வருடமா இருந்தாலும், ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் ஆகி ரிசல்ட் பார்த்ததான் இவ்வளவு தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை நல்ல 2, 3 முறை கேட்டு நல்ல உள்வாங்கி ஆழ்மனதுக்குள் போட்டு இத பண்ணும்போது நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை நிச்சயமா வாழ முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பா இன்னைக்கு வந்து அம்மா வந்து நமக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க. 2வது நம்ம அந்த உணவு தான் நம்ம இறையுணர் நோக்கிய பயணத்துக்கும் நம்மளை கூட்டு போகும். இந்த உடல்ல வந்து நம்ம குணங்கள் அந்த உணவுலயும் இருக்குதுங்கிறது ஆழமா நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்ம அதனால மனசு போராடணும். மனதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும், மனதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த இதை ஃபாலோ பண்ணா நிச்சயமா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்து நிறைய சமுதாயத்துக்கும் சர்வீஸ் பண்ண முடியும். மிக சிறப்பாக மருத்துவ குணம், இந்த உணவுல எப்படி சாப்பிடும் முறை அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளக்கிய இயற்கை மருத்துவர் டாக்டர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருட்தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி எவ்வளவு நேரம் கேட்கலாமா அம்மா? டைம் இருக்கா உங்களுக்கு? அம்மா ஒரு அறிவிப்புகள் 10 கொடுத்துட்டு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கேள்வி. 10 நிமிஷம் சொல்றாங்க அம்மா. பானுமதி அம்மா. சரி, அறிவிப்புகள் கொடுத்துட்டு அம்மா ஒரு 7:40 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், 7:45 வரைக்கும். ரேகாமா கொஞ்சம் ஷார்ட் அறிவிப்புகள். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இன்று இரவு 8:30 மணிக்கு மதன் ஐயாவோட தற்சோதனை நிகழ்வு இருக்குது. அதுலேயும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளைக்கு அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக நடைபெறும். நாள்தோறும் சித்திரக்குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அதுலேயும் கலந்து நம்ம ஆன்ம தூய்மை பெறலாம். அதுக்கப்புறம் ஜூன் 21ஆம் தேதி நம்ம யோகா தினம் இருக்குது. அதுல வந்து இறை சாதனை மார்க்கத்துல வந்து புதிய ஆனந்த யோகா பயிற்சி வந்து தொடங்க இருக்குது. இது வருடத்துக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படக்கூடிய 6 மாத பயிற்சி 3 நாட்கள் நடைபெறுது. வாரத்துல செவ்வாய், வியாழன், சனிக்கிழமையில காலையில 5:30 மணில இருந்து 7 மணி வரையிலும்
மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் 2 வகுப்புகளா ஆன்லைன்ல நடைபெறுது. 13 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் 2 பேருமே வந்து உங்களோட உகந்த நேரத்துல பயிற்சியில கலந்து கொள்ளலாம். உலக மக்கள் அனைவருக்கும் இந்த யோகா தியான வகுப்பு வந்து முற்றிலும் இலவசமா கொண்டு செல்றதுதான் எங்களோட நோக்கம். உலகம் முழுவதும் எந்த நாட்டுல இருந்தாலும் ஜூம் மூலமா வேலைக்கு செல்பவர்களா இருந்தாலும் ஓய்வு நேரங்கள்லயும் யூடியூப்லயும் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். இந்த தகவலை வந்து நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் செஞ்சு அன்பர்களை இணைக்கும் சேவையை நம்ம எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோமா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். ஆமா மன்னிக்கணும், ஒரே நிமிடம். நாளை மாலை சிந்தனை உரை வந்து நம்முடைய இறையாசிரியர் இறை மதனையாவுடைய கந்த குரு கவசம் விளக்கம் இருக்கு. நம்ம அனைவரும் அதுல வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து பயன்பெறலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க அன்பர்கள் வந்து கேள்விகளை சுருக்கமா தெளிவா கேளுங்க, நீண்ட ஆலோசனைகள் மாதிரி வேண்டாம். இன்றைய உணவுல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துடலாமா? வாழ்க வளமுடன்மா. விஜயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அட்மிட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. எங்களை இயற்கை வாழ்வியலுக்கு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் அந்த பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிட்றதுக்கான பழக்கங்கள் வந்திருக்குமா. ஆனா சமைச்ச உணவும் சமைக்காத உணவுகளையும் சேர்த்து சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த மதியம் சாப்பிட்றப்ப ஒரு சாப்பிட்ட உணர்வு கிடைக்கணும்னா இப்ப கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சாம்பார், அது மாதிரி ஏதாவது கொஞ்சமா எடுத்துட்டு காய்கறிகளை அப்படியே தனித்தனியா, ஏன்னா கலவையா சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லைனால அந்தந்த காயை பச்சையா நல்லா மென்னு சாப்பிட்றது சரியான முறையாமா? சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் சேர்த்து சாப்பிடலாமா? ஓகே. இந்த முறை வந்து நிச்சயமா உண்மையா சொல்லணும்னா சரியில்லை. ஆனா பழகுறதுக்காக வேண்டி இப்ப என்ன பண்றாங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இப்படி நிறைய இடங்கள்ல சமைத்த உணவோட ஒரு காய்கறி சலாட் மாதிரி வச்சிடுறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சமைக்காத காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அமிலத்தன்மை உள்ளது, சமைத்த உணவு காரத்தன்மை உள்ளது. ரெண்டும் சேரும் பொழுது இதனுடைய நேரமே வேற. இப்போ சமைக்காத காய்கறிகள், பழங்கள் அரை மணி நேரத்துல சக்தியாவே மாறிடும். டைஜஷன் ஆயிட்டு உடனே சக்தியா கன்வெர்ட் ஆயிடும். அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பெருசா நம்ம எதுவுமே சமைக்காதனால அப்படியே சக்தியா மாறிடுது. ஆனா சமைத்த உணவுல நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சு அதுல கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு வைட்டமின்ஸ் இருந்தா கரைஞ்சு போயிடும், அல்லது மற்ற சத்துக்கள் இருந்தா கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணும். அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துக்குள்ள ஒரே நேரத்துல வயிற்றுக்குள்ள போகும் பொழுது ஒண்ணு செரிச்சு சக்தியா மாற தயாரா இருக்கும், ஒண்ணு செரிக்காம அறகுறையா இருக்கும். ரெண்டும் ஒண்ணு சேரும்போது என்னடா அந்த இடத்துல நொதித்தல் நடக்காது, புளிச்சு போயிடும், கெட்டு போயிடும். இதுதான் நிறைய பேருக்கு வயிறு ப்ளோட்டிங் ஆகுறது, ஏப்பமா வர்றது, நெஞ்சு கரிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுக்கெல்லாம் இதுதான் காரணம். அதனால ரெண்டையும் ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது. வேணும்னா ஒரு எளிமைய வழி, இப்ப நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுனால நான் சொல்றேன், முதல்ல சமைக்காத உணவு சாப்பிடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க சமைத்த உணவு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஒரு காய்கறி சலாட் ஆகட்டும், சாலட் ஆகட்டும், இல்ல ஜூஸ் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு முதல்ல அதை சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்க சமைச்ச உணவு சாப்பிடுங்க. அதுதான் சரியான முறை. அப்போ உங்களுக்கு வயிற்றுல எந்த வித செரிமான தொந்தரவும் ஏற்படாது. இவ்வளவுதான். சரிங்களா? நன்றி. சரிம்மா. அதோட அதே மாதிரி இந்த பழங்களையுமே எங்க போனாலும் ஃப்ரூட் சாலட்னு கையில கொடுத்துட்றாங்கம்மா சாப்பிட்றப்ப. அந்த பழங்கள் எவ்வளவு கேப் விட்டு சாப்பிட்றதுமா? சமைச்ச உணவுக்கும் பழங்களுக்குமான இடைவெளி அதுமே இதுல வந்து காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாமே ஒரே கேட்டகரி தான், இயற்கை உணவு. சமைக்காத எல்லாமே ஒரு வகை, சமைத்த உணவு ஒரு வகை. சமைக்காத உணவை முதலில் சாப்பிடணும், அதுதான் இயற்கை உணவு. காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டி தானியங்கள் எல்லாமே முதல்ல சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் சமைத்த உணவை அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறீங்க, கொடுக்குறாங்க, ஒண்ணு அவங்களுக்கு சொல்லி அந்த அறிவை கொடுத்துட்டு வாங்க, நீங்க இப்படி சாப்பிட வேண்டாம். ஒண்ணு போய் அங்க போய் பழங்களை சாப்பிடுங்க, இல்லைன்னா பழங்களை சாப்பிட வேண்டாம், வெறும் சமைத்த உணவு மட்டும் சாப்பிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ரெண்டும் கலந்து சாப்பிட வேண்டாம். அவ்வளவுதான். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க கேள்வி கேட்கலாமா?
வாழ்க வளமுடன் மேடம். மேடம் இப்போ நீங்க ஸ்வீட் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ சுகர் பேஷண்ட் அவங்க வந்து நாட்டு சர்க்கரையில பண்ணது கூட சாப்பிட்டா கூட சுகர் ஏறுது. அப்ப என்ன மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கலாம்? அம்மா, நான் வந்து அந்த சுவையை உங்க நாக்குக்கு உணர்த்தி வயிறை வந்து ரெடி பண்றதுக்கு தான் சாப்பிட சொன்னேன். அதை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ள சொல்லல நானு. அது ஒரு சுவை ஊக்கியா, அவ்வளவுதான். ஒரு விஷயம், நீங்க சாப்பிடுற அரிசியிலயோ அல்லது மாவு பொருளையோ இருக்கக்கூடிய குளுக்கோஸ்ங்கிறது வேற. நாட்டு சர்க்கரையில இருக்கக்கூடியது குளுக்கோஸ் எடுத்து ஃப்ரக்டோஸ், இது வேற அது வேறங்க. சோ இந்த நாட்டு சர்க்கரையினால கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை அல்லது அந்த இனிப்பு அந்த சர்க்கரை அளவு உங்க ரத்தத்துல பக்க விளைவை ஏற்படுத்தாது, அளவையும் கூட்டாது. உடனே அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும், செல்ஸுக்கு போயிடும். ரத்தத்துல இருந்து அது உங்களுக்கு ரத்தத்தோட அளவை கூட்டி காமிக்காது. தைரியமா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நம்ம நிறைய வச்சு சாப்பிட போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில சாப்பிட்டு அந்த சுவையை உணர்ந்து வயிற்றுக்குள்ள கேஸ்ட்ரிக் ஜூஸ ஸ்டிமுலேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதனால தவறு ஒண்ணு கிடையாது, பயப்படாதீங்க. அரிசி சோற்றையும் மாவு பொருளையும் காட்டிலும் நாட்டு சர்க்கரை கெடுதல் கிடையாது, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே மேடம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்தது விவோ Y405G அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மா, பசி எடுக்க மாட்டேங்குதுங்களேம்மா. இப்ப காலையில ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம்னா மறுபடியும் பசிக்க மாட்டேங்குது. இப்ப இந்த ஜூஸ், இந்த கீரை ஜூஸ், முருங்கைக்கீரை ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சது, மறுபடியும் பசிக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் சாப்பிடலம்மா. அது ஏன் ஒவ்வொரு நாள் பசி எடுக்க மாட்டேங்குது? என்ன ரீசன் தெரிய மாட்டேங்குது. அம்மா, பசி உங்க எடுக்காத உடலுக்கு சாப்பிட வந்து உங்க உடலுக்கு தன்னைத்தானே ஆ சரி செய்து கொள்வதற்கு சக்தி தேவைப்பட்டால்தான் பசி எடுக்கும். இல்லைன்னா சரிம்மா. ஏற்கனவே உங்க உடம்புல சேவ் பண்ண எனர்ஜி இருந்தா அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அது வேலை பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த வேலையே வேண்டாம், நான் உடம்ப முதல்ல சரி பண்றேன்னு வெயிட் பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு சரி. உண்மையாவே பசி எடுக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி உண்ணா நோன்பு ஒரு 2 நாளைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங்கோ ஜூஸ் ஃபாஸ்டிங்கோ இருங்க. அப்போ அந்த உடம்பு ஓ தன்னைத்தானே சரி செய்து கழிவுகள் வெளியேறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பசி வரும். சோ ஓ அதுக்கப்புறம் நீங்க என்ன சரி. பண்ணணும், எப்பவுமே பசி எடுத்து சாப்பிடுங்க. பசி உணர்வு இல்லை அப்படின்னா உடம்புக்கு எனர்ஜி இப்ப தேவையில்லை, வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம். அதனால நீங்க வீக் சரிம்மா. ஆனாதான் பயப்படணும். ஓகே. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனர்ஜியா தாங்கம்மா இருக்கு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்ப ஏதோ வாய்ப்புக்கு வேலை நடந்துட்டு நன்றியம்மா. இருக்குன்னு அர்த்தம். நன்றி நன்றி. சரி சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. இப்ப கேள்வி பதில் இப்பதான் பார்த்தேன். நாளைக்கு வரும் இல்லைங்கம்மா, யூடியூப்ல பாத்துக்கிறேம்மா. வாட்டர் இது தெரப்பின்னு 2 நாள் ஃபாஸ்டிங் சொன்னீங்க இல்லையா, அது நாளைக்கு பாத்துக்கிறேங்கம்மா. நன்றியம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது உமாவதி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. உங்க உரை ரொம்ப கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நன்றிம்மா. நான் வந்துங்கம்மா இயற்கை உணவு தான் சாப்பிட்டு இருக்கிறேங்க. மதியானங்க காய்கறிகள் மட்டுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேங்க. ஆனா எடை வந்து இப்போ ஒரு 7-8 கிலோ குறைஞ்சிருச்சுங்க. அது சரிம்மா. நல்லதுங்களா? இல்ல, உங்களுடைய வயது என்ன, நீங்க என்ன வேலை செய்துட்டு இருக்கிறீங்க, இன்னொன்னு இந்த எடை குறையறதுனால நீங்க பலவீனமா உணர்றீங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்படி வயசு எதுவும் சரிங்க 54 ஆகுதுங்க. சரிம்மா. இப்போ ஒரு 4 மாசமா இயற்கை உணவு தான் சாப்பிட்டு இருக்கிறேங்க. காலையில பழங்கள், மத்தியானம் காய்கறிகள், நைட்டு சரி. மட்டும் சமைச்ச உணவு எடுக்கிறேங்க. சரிம்மா. முதல்ல 52 கிலோ இருந்தேங்க. இப்ப வந்துங்க 44 வந்துட்டேன் பாத்துக்குங்களேன். சரி, அதனால நீங்க பலவீனமா உணர்றீங்களா, வீக்கா ஃபீல் பண்றீங்களான்னு நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லைங்கம்மா, ஓரளவுக்கு நல்லா பசி ஆகுதுங்க. பசி எடுத்துதான் சாப்பிடுறேங்க. ஆனா எல்லாரும் சரிம்மா. வெயிட் குறைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்றதுங்கம்மா? ஆமா, அவங்க பார்வையில தான் வந்து கொஞ்சம் அவங்க சரி பண்ணிக்கணும். வெயிட் சரிங்க அதிகமா இருக்குது குறைவா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க ஆக்டிவா சரிங்க இருக்கீங்களா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா,
உங்க உடல் வேலையை இருக்கிறேங்கம்மா. தானா செய்தா அவ்வளவுதான் தேவை. எல்லாரையும் சரிங்க. திருப்திப்படுத்த முடியாது. சில பேருக்கு குண்டா சரி. முழுக்கு முழுக்குன்னு இருந்தாதான் பிடிக்கும். சில பேருக்கு ஒல்லியா சரிங்க. வெடுக்கு வெடுக்கு எல்லாம் வேலை செஞ்சாதான் பிடிக்கும். சோ அது அதாங்க. அவரவர்களுடைய தன்மை. அதனால நீங்க சரி. மத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம நோயோட தான் இருக்க சரிங்க. வேண்டியிருக்கும். நீங்க பச்சை ஆக்டிவா இருக்கீங்களா? ஏன் பிரிஸ்கா இருக்கிறேங்கம்மா. இருக்கீங்களா? பச்சை காய்கறியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. அதுக்கு என்ன அப்படி சரிங்க. இல்லைங்கம்மா. பச்சை காய்கறிகள் சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது. இன்றைக்கு சரிங்க. வரக்கூடிய காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மருந்தடிச்சு வருது, ஹைபிரிட் எல்லாம் வருது. அதனால நாங்க என்ன சொல்றோம், அத வந்து நீங்க சரி. ஆவியில வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதானே தவிர சரிங்க. மற்றபடி ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் இன்ஜெக்ஷன் அளவுக்கு எல்லாம் போடுறதுனால காய்கறிகள் சரிங்க. வந்து நிறைய பேர் வந்த உடம்புக்காரவங்க அதிகமா எடுத்துக்கூடாது. அப்படிலாம் இல்ல. சரிங்க. உங்க நாக்குக்கு பிடிச்சு நான் சொன்ன மாதிரி இந்த முறையில சாப்பிடுங்க. அது வேணும்னா சரிங்க. வேணும்னு சொல்லும், வேணாம்னா வேணாம்னு சொல்லிடும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சரிங்க. சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம். உங்க நாக்குக்கு அதை கொடுங்க. கண்டிப்பாங்கம்மா. அது வேணும்னு சரிங்க. சொல்லுச்சுன்னா சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொன்னா சரிங்க. பழங்கள் மாத்துவாங்க. அவ்வளவுதான். சரிங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. சரிங்களா? ஆனா பச்சை காய்கறிகள் ரொம்ப நல்லா உடம்பு ஏத்துக்குதுங்கம்மா. அதனால நல்லா சிறப்பா தான் இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரிங்க, உரையில சொன்ன மாதிரிங்க. அவ்வளவுதான்மா. அவ்வளவுதான். அது சரிங்க. நன்மையைதாம்மா கொடுக்கும். அதுவும் இந்த முறையில நீங்க சரிங்க. சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இது சரி. நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். தைரியமா சாப்பிடலாம். சரிங்க. சரிங்களா? நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அன்பர்கள் கேள்வி கேட்டு நிறைவு பண்ணிட்டாங்கம்மா. நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா நன்றிம்மா. நன்றி. நிச்சயம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக விளக்கம் அளித்த அகிலா அம்மா அவர்களையும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றில் கருணையினால் உடல்நலம், நீலாயில் நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரியம் மற்றும் உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன்மா. முருகாம்பலம்மா வேதாத்திரியம் பாடலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜெயராணி அம்மா நீங்க உலகநல வாழ்த்து பாடலாமா? அன்மியூட் பண்ணிட்டு உலகநல வாழ்த்து பாடு. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமல்லை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் பெருமை களங்கங்கள் மறையட்டும், நல்ல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகச் சிறப்பாகவும் இனிமையாகவும் உலகநல வாழ்த்து மற்றும் வேதாத்திரியம் பாடி கொடுத்த முருகாம்பலம்மா மற்றும் ஜெயராணி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளம்.